ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவு 7 நாட்களுக்கான தினப்பலனை சிம்ம லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். ஜூலை 12 முதல் ஜூலை 18 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாள் ஜூலை 12 சனிக்கிழமை. அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் காலையில் 6:35க்கு தொடங்குது. நமக்கு 6ஆம் வீடான மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சொல்கிறார். நமக்கு 10ஆம் இடமான ரிஷப ராசியில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ரோகிணி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது நமக்கு வேலை வாய்ப்பு, நமக்கு தொழில் பலம், பண வரவு, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, உணவு தொழில், உடை தைக்கிறது, இது மாதிரி அனைத்து விதமான ட்ரேடிங், மளிகை சாமான்கள், விவசாயம், நீர் சம்பந்தப்பட்ட பொருள், பால் வியாபாரம், பழங்கள், பண்ணைகள், அனைத்து விதமான தொழிலில் நீங்கள் பங்கெடுக்கிறவங்களாக இருக்கலாம். இன்றைக்கி நல்ல தொழில் ஸ்ட்ராங்காக நடக்கும். அதுக்கு தேவைப்படக்கூடிய பண வரவு நல்லாயிருக்கும். ஒரு மூலதனம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணுமா, கரெக்டாக கிடைச்சிரும். அது மாதிரி இன்றைக்கி நமக்கு தொழிலை பலப்படுத்துவோம். இன்னும் அடுத்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அந்த மாதிரி சில பேருக்கு விரிவாக்கமும் நடக்கும், எக்ஸ்பேன்ஷன். மறுநாள் ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலையில் 6:52க்கு தொடங்குகிறது. 2 பாதம் மகர ராசியில் இருக்குது, 2 பாதம் கும்பராசியில் இருக்குது. கும்பராசிக்கு சந்திரன் போகிறது மாலை 6:52க்கு. ஸோ இப்போ செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கி நம்ம அனுபவிக்க இருக்கோம். செவ்வாய் நமக்கு 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அதனால் தாய் தந்தையை குறிப்பிடக்கூடியது, பூமியை குறிப்பிடக்கூடியது, விவசாயத்தை குறிப்பிடக்கூடியது மற்றும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, மேலதிகாரித்துவம், காவல்துறை, இதையெல்லாம் குறிப்பிடக்கூடிய கிரகம். இந்த கிரகம் நமக்கு தனஸ்தான நம்ம லக்னத்தில் இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இந்த சுக்கிரனானவர் நமக்கு லாபஸ்தானத்தில் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை தொழிலை பலப்படுத்துவதாக இருக்குது. அதனால் ரொம்ப ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு இன்றைக்கி நம்ம செய்கிற செயல்களெல்லாம் உறுதுணையாக இருக்கும். நமக்கு செவ்வாய் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் நம்ம ஜனனஜாதத்தில் இருந்தால் இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு பக்கபலமாகவும் நமக்கு புகழை தரக்கூடியதாகவும் இருக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையிலையும் நமக்கு மேன்மைகள் ஏற்படும். எப்போவுமே ஒரு கிரகம் நல்லது செய்தால் கெட்டது செய்தான்னா நம்ம ஜனனஜாதத்தில் அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத வச்சு தான். அதனால் செவ்வாய் இயற்கையில் சுபாவம் என்ன, கொஞ்சம் வேகம், படபடப்பு, பரபரப்பெல்லாம் இருந்தாலும் நமக்கு நல்லவராக இருந்தால் அவர் வேகமாக அது சீக்கிரம் நன்மை செய்வார், கொஞ்சம் ஃபோர்ஸாக செய்வார். இப்போ போலீஸ்லேயே ஒரு சாஃப்டாக பேசுகிற போலீஸ் எப்படி இருப்பார் அப்படின்னா, நல்ல செவ்வாய் அப்படி இருப்பார். கெட்ட செவ்வாய்ங்கிறது நம்ம கொஞ்சம் அடிதடி கொடுத்துரும், விபத்தை கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஜனஜாதத்தை நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தொடர்ந்து பாருங்கள். ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 6:48க்கு சதய நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீடான கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ராகுவுமே அங்கே 7ஆம் வீட்டில் இருக்கார். ராகு இருக்கிறது குருவோடைய நட்சத்திரம். 11ஆம் இடத்துல இருக்கிற குரு ராகுனுடைய நட்சத்திரம் 7-11 பரிவர்த்தனையில் இருக்குது. ராகு குருவோடையும் நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். புதன் நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கணவன் மனைவி உறவுகளில் கஸ்டமர்கிட்ட அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி புதிய நபர்கள் சந்திப்பு உருவாகும், புதிய ஒரு பாதை கிடைக்கும், புதிய கஸ்டமர்கள், இதை வச்சு நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இன்றைக்கு அமையும். வீட்டில் சுபகாரியங்கள், திருமணத்துக்கு வரன் பார்க்கறது போன்ற விஷயங்களையும் செய்யலாம், நல்லபடியாக இருக்கும். ஜூலை 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் 6:25க்கு தொடங்குகிறது. 7ஆம் வீட்டில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இயங்கும்போது நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால மனதிற்கு இனிய நிகழ்வுகள் நடக்கும்.
திருமணத்துக்கு வரன் பார்க்குறது, சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள் படிப்பு மற்றும் நமக்கு கணவன் மனைவி உறவு பலப்படுது, மூத்த சகோதர சகோதரி வழி கான்ட்ராக்டு, ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுறது, எல்லா விஷயத்துக்குமே ஆதாயமான நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கியத்துக்கும் நல்லா இருக்கும், நமக்கு உறவுகளும் நல்லாயிருக்கும். ஜூலை 16ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 5:46 உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது நாளே அங்கே மீனராசிக்கு சந்திரன் போயிடுறாரு 8ஆம் வீட்டுக்கு. அதுதான் 8ல் சந்திரன் போகக்கூடாது, ஏன்னா சந்திராஷ்டமம், அதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். அப்போ நமக்கு செய்யக்கூடிய காரியங்களில் தடைகள், தேவையில்லாத ஞாபக மறதிகள், பொருள் இழப்புகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இதெல்லாம் 8ல் சந்திரன் கொடுக்கறது. அதுலேயும் சனி நட்சத்திரத்தில் போகிறாரு. சனியும் சனி நட்சத்திரத்திலே இருந்து சனி சந்திரன் சேர்க்கை நடைபெறுகிறது. அதனால் வண்டி வாகனம் சொல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உறவினர்கள்கிட்ட பேசும்போதும், கணவன் மனைவிட்ட பேசும்போதும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கணும். டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தில் கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது மற்றும் நமக்கு கால் வலி சம்மந்தப்பட்டது மாதிரி சின்ன சின்ன கீழே விழுகிறது சம்மந்தப்பட்டது, பாத்ரூமு, தண்ணி இருக்கிற இடங்களில் போகும்போது, இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது தண்ணி இருக்கிற இடத்துல சறுக்கி விழுகிறது, இதெல்லாம் பார்த்துக்கணும். 8ஆம் இடமான சந்திரன், மீனராசியில் சந்திரன் சனி சேர்க்கை. மறுநாள் ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம். புதன்கிழமையே ரேவதி மிட் நைட்டில் 4:49 தொடங்கிடுது. வியாழக்கிழமை முழுக்க ரேவதி தான். இன்றைக்கும் 8ல் தான் சந்திரன் இருக்கார். புதனுடைய நட்சத்திரம். புதன் வேறு 12ல் இருக்கார். அவரும் தன்னுடைய ஆயில்ய நட்சத்திரம், சொந்த நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். தொழிலுக்கு நல்லது, மூலதனத்துக்கு நல்லது, விரிவாக்கத்துக்கு நல்லது. மேற்கொண்டு நம்ம புது பாதை போகிறது, அடுத்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறது, இது மாதிரி நிகழ்வுகளுக்கு நல்லது. வெளிநாடு வேலைக்கு நல்லது. ஆனால் அகம் சார்ந்து, உறவு சார்ந்து, நமக்கு ஆரோக்கியம் சார்ந்து நமக்கு எடுக்கணும்னா கொஞ்சம் கெட்டது. 8-12ல் கிரகங்கள் இருக்குது. அதனால் விபத்துகளோ, இது சம்மந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கலில் நஷ்டங்களோ, பொருள் களவு போகிறதோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். இது முதல் நாளே தொடங்கிடுது. மிட் நைட்லேயே அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கிறது. 3 மணி, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் 3:38 தொடங்கிடுது. இப்போ இது கேதுனுடைய நட்சத்திரம். கேது நம்ம லக்னத்திலே தான் இருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கார். நம்ம லக்னத்தில் செவ்வாய் வேறு இருக்கார் இதே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில். இந்த செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இன்றைக்கி பலனை கொடுக்குது. இன்றைக்கும் புதன் 12ல் இருக்கிற புதன் மாதிரி இங்கே செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் தொழிலுக்கு நல்லா தான் இருக்கும். தொழில் எக்ஸ்பேன்ஷன், விரிவாக்கம், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. 2 பர்ச்சேஸாக பண்ணுறது, 2 தொழிலாக பண்ணுறது, 2 பிரான்ச்சுக்கு போகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். பட் இன்றைக்குமே ஹெல்த்துக்கும் உறவுக்கும் கொஞ்சம் சரியில்லை. அதை நம்ம பார்த்துக்கணும். எல்லாமே நம்ம அடிப்படையில் நமக்கு யார், எந்த கிரகம் நல்லது பண்ணும் அப்படின்ற கான்செப்ட் தான். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியில் கணித்து ஒரு முறை பார்த்து கொண்டு என்னுடைய பதிவுகளை பார்க்க உங்களுக்கு ஜோதிடத்தில் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.